ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். என்ன டாபிக் அப்படின்னா, இந்தியா வெஸ் பாகிஸ்தான் வேர்ல்டு கப் மேட்ச் அப்டேட். கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியா வெஸ் பாகிஸ்தான் மேட்ச்னாலே சரியான எமோஷன், ஹைப்பு, டென்ஷன்னு. பட் ஆனால் அதுவும் வேர்ல்டு கப் மேட்ச்னால் சொல்லவா வேணும், இன்னும் அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நான் இந்தியாவில் ஹோம் மேட்சஸ்லாம் ஆட மாட்டேன், எனக்கு எல்லாம் ஸ்ரீலங்காலேயே தாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ ஐசிசி எல்லா மேட்சும் ஸ்ரீலங்காவில் தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக பங்களாதேஷ் அவங்களும் நானும் ஆட மாட்டேன்னு சொன்னோன்னையும் வெளியே போயிட்டாங்க. பங்களாதேஷ் என்னால் இந்தியாவில் ஆட முடியாது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அப்படின்ட்டு. அண்ட் இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தான் நாங்கள் இந்தியா கூட மேட்சே ஆட மாட்டோம் அப்படின்ட்டு பைகாட் பண்ணிட்டாங்க. இப்போ பாகிஸ்தான் இந்த மேட்சை பைகாட் பண்ணிட்டாங்க இந்தியா கூட அப்படின்னா, அவங்க இருக்கிறது மொத்தமே 4 மேட்சஸ்ஸு. அதுலேயும் இந்தியா கூட ஆடலை அப்படின்னா அந்த பாயிண்ட் 10 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்தா என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகுமோ அந்த மாதிரி மைனஸ் ஆகும். மேபி பாகிஸ்தான் சூப்பர் 6க்கு குவாலிஃபை ஆகாமல் கூட இருக்கலாம். வேறு ஏதாச்சும் டீம் கூட பாகிஸ்தான் மேட்ச் அப்செட் ஆனாலும் குவாலிஃபை ஆகாமல் கூட இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ ஐசிசி சேர்மன் ஜெய்ஷா பாகிஸ்தான் கவுன்சில் கூட பேசிக்கிட்டு எப்படியாச்சும் மேட்ச் கண்டிப்பாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கணும். ஃபேன்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஃபேன்ஸும் சரி, பாகிஸ்தான் ஃபேன்ஸும் சரி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண பீப்புள் எக்கச்சக்கம். மீடியா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்பான்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்கச்சக்க கோடியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மேட்சுக்காக. ஒரு மேட்சுக்காக ஸ்பான்சர்ஸுக்கு இவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்சுக்கு அவ்வளோ ஹைப் இருக்குது வேர்ல்டு லெவலில். அதனால் சரியான ஸ்பான்சர்ஸு, ஆட்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் எக்கச்சக்கமாக அந்த மீடியா ப்ராட்காஸ்ட்டுக்கு வரும். ஸோ அந்த மேட்ச் கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படின்ட்டு ஐசிசிஐ பாகிஸ்தான் கவுன்சிலர்கிட்ட 2 பேரும் சேர்ந்து கலந்து முடிவெடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, பாகிஸ்தான் இந்தியா கூட ஆடுறதுக்கு சம்மதம் தெரிஞ்சுட்டாங்க, ஓகே பண்ணிட்டாங்க. இது ஃபேன்ஸுக்கு சரியான ஹாப்பி நியூஸ். பட் ஆனால் சில கண்டிஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க பாகிஸ்தான். என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னா, ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு எந்த மேட்சுமே ஹேண்ட் ஷேக் பண்ணலை. ஆனால் இந்த தடவை வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக ஹேண்ட் ஷேக் பண்ணியே ஆகணும் இந்தியா பாகிஸ்தானுக்கு அப்படின்ட்டு பாகிஸ்தான் கவுன்சிலிருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்தியாவும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேட்சுக்கு நடுவில் பிளேயர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர் வேணும். இப்போ ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா போயிட்டு முறைக்கிறது, அப்புறம் அந்த 4 லைன் அந்த ரேஃப் அந்த ஃப்ளைட் விடுற மாதிரி பண்ணார், அந்த மாதிரி ஸ்டைல்ஸு இந்த மாதிரி இது இல்லாமல் நார்மலாக ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியரோட மேட்ச் விளையாடணும் அப்படின்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி ஆடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் மீடியா ஹைப்பு கண்டிப்பாக பயங்கரமாக மேட்ச் போகும். ஃபேன்ஸுக்கு சரியான என்டர்டெயின்மெண்ட், சரியான ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானில் இருக்க பொலிட்டிக்கல் டென்ஷனும் கம்மியாகும் அப்படின்ட்டு சில எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. பார்க்கலாம் மேட்ச் நடக்குமா நடக்காதா, ஃபைனல் டிசிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மேட்ச் நடந்தால் யார் வின் பண்ணுவாங்க அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு முன்னாடி லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.